என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் கரைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறித்தாலும் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே என்னங்க பாரு, நீ அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. அவ பிடிவாதம் தான் நமக்கு தெரியுமே. நீங்க கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. தங்க ஊசிங்கிறதுக்காக எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது. நானே அவன் மேல கொடவெளியில இருக்கேன். சாரு என்னடான்னா ஒரு முட்டாளை பெத்து வச்சு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு.
நில்லு. என்ன சாரு, என்ன நடக்குதுங்க? என்னப்பா? இல்ல என்ன அசிங்கம் நடக்குதுன்னு கேக்குறேன். அப்பா என் மானத்தை வாங்கணும்னு இப்படி பண்றியா நீ? என்னப்பா சொல்றீங்க? என்ன சாரு, பெத்தவங்க நாங்க இருக்கோமா இல்லையா? அம்மா, என்ன அம்மா? தாமரை இங்க வந்திருந்தா உங்க பொண்ணு என் வாழ்க்கையவே அழிக்க முடிவு பண்ணிட்டா. ஏய், என்ன சொல்ற? உங்ககிட்ட காசு, பணம், அதிகாரம், செல்வாக்குன்னு 1000 இருக்கலாம். ஆனா என்கிட்ட உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. அந்த சத்தியம் உங்களை சும்மா விடாது. ச்சே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அப்படி கெடுக்க நினைக்கிறேன். கம்பெனிக்கு வந்து என்கிட்ட சொடக்கு விட்டு சவால் விட்டதும் இல்லாம இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஒப்பாரி வச்சுட்டு போறாளா? அந்த பொண்ணு தாமரை எல்லாமே சொல்லுச்சு. வேண்டாமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த பாவம் நமக்கு வேண்டாம். என்னம்மா பேசுறீங்க? வேண்டாம் சாரு, இதுக்கு மேல என் மரியாதை சந்தி சிரிக்க வைக்காத. எனக்கே தெரியாம எத்தனை பண்ணிருக்க. படிச்ச பொண்ணு நீ அப்படி இருக்க? அப்பா பாரு, என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த பிரச்சனையே என்கிட்ட பல தடவை சொல்ல ட்ரை பண்ணிருக்காரு. என் கோவமும் நம்ம வசதியும் பயப்பட வச்சிருக்கு. மத்தபடி அவர் என்ன ஏமாத்தணும்னு நினைக்கலப்பா. சரிம்மா, ஆனா அவன் இன்னொரு பொண்ணோட புருஷன். அவருக்கு தான் அவ முகமே ஞாபகம் இல்லைன்றாரே. அம்மா பாரு, என்ன லவ் பண்றது உண்மை, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறதும் உண்மை. நடுவுல அவ யாரு? கழுத்துல கட்டின தாலிக்காக முகம் தெரியாத ஒருத்தி கூட காலப்புற பாரி வாழணுங்கிற அவசியம் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பாரியத்தை கல்யாணம் பண்ணிப்பேன். இதுக்கு தாமரன் இல்ல, யார் குறுக்க வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். நாங்க நின்னா, நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா என்ன பண்ணுவ? இப்ப நான் உங்ககிட்ட என் கல்யாணத்தை பத்தி சொன்னது தகவல், சம்மதம் கேட்டு நிக்கல. நான் பாரியத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எல்லாத்துக்கும் மேல என்கிட்ட சவால் விட்ட அந்த தாமரைய சும்மா விட மாட்டேன். என் முன்னாடி நிக்கிறதுக்கே அவளுக்கு தகுதி இருக்கா? பாக்குறேன் அவளா நானு. சாரு, சாரு நில்ல. சாரு, என்னப்பா சொல்ற? ஆமாண்ணே, திடீர்னு குடல் வால் பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். டாக்டர் வேற அது இதுன்னு சொல்றாங்க, ரொம்ப பயமா இருக்குண்ணே. ஒரு 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆபரேஷனை முடிச்சிடலாண்ணே. நீங்க தான் கொஞ்சம் மனசு வைக்கணும். அதுக்குள்ள முத்தையா, தர்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க நம்ம ஃபைனான்ஸ்ல வட்டி கொஞ்சம் கூட, அதனால தான் நான் யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. சம்பளம் வாங்கின கையோட இங்க வந்து நிப்பண்ணே. வட்டியை ஒழுங்கா கட்டிடுவேண்ணே. முடிஞ்சா அசலையும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சிருவேண்ணே. தரலாம்ப்பா, ஆனா இது நான் மட்டுமே நடத்துற ஃபைனான்ஸ் இல்ல. இங்க 3 பேர் பார்ட்னர்ஷிப்பா இருக்காங்க. உனக்கே தெரியும், பொதுவா நம்ம ஃபைனான்ஸ்ல எதையாவது வச்சாதான் நம்ம பணம் கொடுப்போம். பாவனி, உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்டயும் எதுவும் இல்ல. ஆனா நான் மற்ற பார்ட்னர்ஷிப்புக்கும் பதில் சொல்லணும்ல. தனிச்சையா நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது இல்லையா? அதான் நான் யோசிக்கிறேன். அண்ணே, என்னை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியலண்ணே. அப்புறம் என்னண்ணே? சரி முத்தையா, கொடுத்துடலாம். நமக்கு தெரிஞ்ச யாரையாவது ஒருத்தரை ரெக்கமெண்ட் பண்ண சொல்லு. ஏன் பூவரசை விட்டு ஒரு போனை போட சொல்லு, நான் கொடுத்துட்றேன். இந்த 3 பேத்துக்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். ஏய், என்ன முத்தையா? வேணாண்ணே, பூவரசு சொல்லி தான் அந்த பணம் என் கைக்கு வரணும்னா எனக்கு வேணாண்ணே. என்ன பூவரசம் பேர சொன்னது சங்கடமாயிடுறான்? எதுவும் பிரச்சனையா? என்னமோ போ. அவருக்கு புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்கு, கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சதும் பொண்டாட்டி புருஷனுமா திட்டம் போட்டு காசு கேக்குறீங்களா? நீங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிக்கு புருஷனா நீங்க செஞ்சாதான் முறை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன, நான்
நான் சொன்ன டாக்டர் சர்டிபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ம் கொண்டு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? ஏன் என்ன விஷயம்னு சொன்னாதான் வருவீங்களா? இல்ல வக்கீல் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கோமே, அதான் கேட்டேன். நீங்க ஒண்ணு கேட்க வேண்டாம். அந்த தாமரை ஒரு முடிவோட தான் களத்துல இறங்கியிருக்கா. என்ன என்ன சொல்றீங்க? ஆமா, அவ அன்னைக்கு என்கிட்ட சவால் விட்டதும் இல்லாம இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என் அம்மா அப்பா கிட்ட தேவையில்லாம பேசியிருக்கா. அவ பேசின பேச்சு கேட்டு என் அப்பா அம்மா என்ன திட்டுறாங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அப்படி பண்ணுவா? அப்போ அவ மனசுல துணிச்சிட்டா. ரெண்டுல ஒரு கை பாக்கணும் தானே இறங்கியிருக்கா. பாக்குறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, இப்படி எதுவுமே தெரியாம இருக்க போய் தான் அவ இந்த அளவுக்கு ஆடுறா. அவ ஆட்டத்தை அடக்க வேண்டாம். நாம கல்யாணம் பண்ணணும், பண்ணிதான் ஆகணும். நம்ம கல்யாணம் பண்ணணும்னா அவளை என்ன பண்ணணும்? யாருங்க? பக்கத்து வீட்டுக்காரிய தாமரைய டைவர்ஸ் பண்ணணும். அதுக்குதான் இங்க வர சொன்ன. மாமா சாரு. சார், நான் சொன்னேனே பாரு. ஆமா. இவர்தான் அவரு. அப்படியா? டாக்டர் கொடுத்ததெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? ம் கொண்டு வந்திருக்கேன் சார். கொடுங்க. ஸோ நீங்க ஒரு நாள் கூட அவங்க கூட கணவன் மனைவியா வாழல. அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது சார். ம் சார், இவருக்கு கல்யாணம் ஆனதே கல்யாண சீடி வச்சுதான் தெரியும். ம். சார், டைவர்ஸ் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன? ஒன்றும் இல்லை. இதுல சைன் பண்ணி கொடுங்க. இந்தாங்க, சைன் பண்ணுங்க. பண்ணுங்க. என்ன முடிக்கிறீங்க? இல்லை சைன் பண்ணிடுறேன். சாரு, இனி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஈஸியா டைவர்ஸ் கிடைக்கிற கேஸ் தான். கொண்டாட்டியும் ஞாபகம் இல்லாத போது கோர்ட்டால ஒன்றும் செய்ய முடியாது. தைரியமா போங்க. டைவர்ஸ் வாங்கி தர்றது என் பொறுப்பு. நீங்க கல்யாணத்துக்கு தயாராகலாம். தேங்க்யூ சார். ம். போலாமா? ஆ என்னப்பா சொல்ற? டாக்டர், நானும் பணத்துக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல டாக்டர். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுத்தீங்கன்னா, நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன கடன் வைக்கிறியா? ஏம்பா, இது என்ன மளிகை கடையா? டாக்டர், படிக்காத ஆளுங்கிறது சரியா தான் இருக்கு. எதுல கடை வைக்கணும்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? இங்க பாரு, காசை கட்டிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து ஆபரேஷன் பண்றோம்னு சொன்னா நீ சும்மா விடுவியா? இது என்ன தர்மாஸ்பத்திரின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, உன் பொண்டாட்டி நிலைமை ரொம்ப மோசம்னு சொல்லியாச்சு. சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதுக்கு பிறகும் பணம் புரட்டல அது புரட்டல அப்படின்னு வந்து நின்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால உன் பொண்டாட்டிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ. அங்க காசே கேட்க மாட்டாங்க. டாக்டர்,
அண்ணே என்னண்ணே இது அன்னைக்கு உடம்பு சௌரியம் இல்ல பணம் தேவைப்படுதுன்னு எனக்கு குட்டி பண்ணி சொல்லித்தான் தெரியணுமா? என்னண்ணே நீங்க, நான் தான் உங்களை வீட்டுக்கு வர சொன்னேன்ல, ஏனே வரல? சரி அண்ணி எந்த ரூம்ல இருக்காங்க? பூவரசு அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. அண்ணே அண்ணே பூவரசு என்னண்ணே உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? முடியல பூவரசு, வயிறு ரொம்ப வலிக்குது. டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. என்னண்ணே நீங்க? அண்ணி அண்ணன் எனக்கு போன் பண்ணி பேசணும்னு சொன்னாரு, வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னேன், வரல. கடைசியில குட்டுமணி சொல்றேன் அண்ணே பணத்துக்கு அண்ணன் இழந்துட்டு இருக்காரு. ஏன்னா நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. ஏனே ஏன்ட கேட்ட நான் தரமாட்டேனா? ஏனே அதுவும் எந்த காரியத்துக்கு கேட்டிருக்கீங்க? என்ன பிரிச்சு பாட்டீங்கல்ல? என்னன்னே நீங்க, எனக்கு தான் வேலைக்கு பணம் வந்திருக்குல, இந்தாங்க இத முதல்ல போய் கட்டிட்டு வாங்க. அந்த டாக்டர் வேற ஒரு மாதிரியா பேசுறாரு, போகணே போய் கட்டிட்டு வாங்க. இல்ல பூவரசு வேணா, உனக்கு எதுக்கு சிரமம்? சிரமம்? ஆமா பூவரசு, எதுக்கு இவ்வளவு பணம்? பேசாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திட்டா சரியாயிடும். என்னன்னே நீங்க, அந்த டாக்டர் தான் கோபத்துல பேசுறாருண்டா, நீங்க வேற. இந்தானே புடிங்கண்ணே. வேணாம்பா. ஆமா பூவரசு, உனக்கு எதுக்கு சிரமம்? அண்ணி என்னடி பேசுறீங்க? அவர் தான் அப்படி பேசுறாருண்டா, நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன குறைஞ்சு போனேன்? நான் நல்லா தானே இருக்கேன். இப்ப புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ணே இந்தானே போய் கட்டிட்டு வாங்கண்ணே. அண்ணே அண்ணே என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? அண்ணி எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னீங்க? விடுப்பா, இவ ஏதோ உளறா. இல்லண்ணே, நீங்கள் அண்ணி ஏன்டா ஏதோ மறைக்கிறீங்க. அண்ணி நீங்களாவது சொல்லுங்க, என்ன அண்ணி? தங்க கிளி சும்மா இருக்க மாட்டேன், இவ ஏதோ உளறாப்பா. அண்ணே சும்மா இருக்குண்ணே, சொல்லுங்கண்ணே. என்ன ஜெனி சொல்லுங்க, ஏன் நான் பணம் கொடுத்தா வேணான்னு சொல்றீங்க? அண்ணே தயவு செய்து சொல்லுங்கண்ணே. இல்ல பூவரசு, இதனால உன் வீட்டுல தேவையில்லாத பிரச்சனை வரும். தேவையில்லாம என் வீட்டில் ஏண்ணே வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? சொல்லுங்கண்ணே, நீங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஓ, நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. கோயில் ஏதாவது சொன்னாலா? ஆபரேஷன் பண்ணணும், அதுக்கு 25,000 வரைக்கும் செலவாகுன்னு வேற சொல்லிட்டாருமா. நமக்கு வேற யாருங்க? அதான் பூவரசு கிட்ட சொன்னேன், வீட்டுக்கு வாங்க நான் இப்ப வந்துருவேன்னு சொன்னாப்ல. அதான் அவருக்கு புதுசா ஆர்டர் கிடைச்சிருக்கு, கையில ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சதும் பொண்டாட்டியும் புருஷனுமா திட்டம் போட்டு காசு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டிக்கு புருஷனா நீங்க செஞ்சாதான் முறை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பணம்
அண்ணாங்கன்னா அது எதிர்ப்பு பேசியிருந்தா கூட பரவாயில்ல பூவரசு. ஆனா அவங்கவுங்க பொண்டாட்டி அவங்கவுங்க தான் பாத்துக்கணும்னு சொன்னாங்க பாரு பூவரசு. விடுப்பா. இந்த பணத்தை போய் முதல்ல கட்டிட்டு வாங்க. வேணாம்ப்பா, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்பா நீங்க எனக்கு தொழில் கற்றுக் கொடுக்கல, நீங்க எனக்கு குருநாதர் இல்லை. இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை, அப்படித்தானே? என்னப்பா இப்படிலாம் பேசுற? ஆமாண்ணே, நான் கொடுக்குற பணம் உங்களுக்கு உதவலாண்டா நான் யார் உங்களுக்கு வீதியில் வரவன் தானே? ஆமாண்ணே, நேற்று நேரம் வந்தவ பேச்ச கட்டுக்கிட்டு நீங்க என்ன ஒதுக்குறீங்களா? யாருன்னு அவ உங்களை பேசுறதுக்கு? அவளுக்கு உங்களை பத்தில என்னன்னே தெரியும். அவ என்ன பற்ற ஓனர் கொண்டாடி நினைச்சிட்டு இருக்காளா? அண்ணே உங்ககிட்ட தொழில் கத்துக்கிட்டோன்னே நானு. நீங்க அடிச்சிருக்கீங்க, திட்டு இருக்கீங்க. அண்ணே நீ எனக்கு கூறுனே. அண்ணே இந்த பணத்தை புடிங்கண்ணே. அண்ணே புரிஞ்சுக்கங்கண்ணே, என் கூட பிறந்த பரப்புகளுக்கு அவ எதுவும் செய்ய மாட்டா. அண்ணே அவளுக்கு நம்ம உறவெல்லாம் புடிபடாது. அவளுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுண்ணே. மனுஷ மக்க உறவை பார்த்து பழகிருந்தா தானே அவளுக்கு தெரிய போகுது. காசு பணத்தை பார்த்து என்ன தெரியும்? வெறும் காயம் தான் தெரியும். அண்ணே புடிங்கண்ணே, நீங்களே என்னை ஒதுக்கி வச்சிடாதீங்க. இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு பண்ணணும். சொல்லுங்கண்ணே. இது விஷயமா கோகிலா கிட்ட பேசி சண்டை அது இதுன்னு போடக்கூடாது. அப்படின்னா வாங்கிக்கிறேன். ஐயா கட்டி போடுறீங்களா? சரிண்ணே, நான் எதுவும் கேட்கல. இந்தாண்ணே போய் பணத்தை கட்டி வாங்க. ஐயோ அண்ணி, என்ன நீ நன்றி எல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்களுக்கு நான் இருக்கேனே. அண்ணே வாங்க போய் முதல்ல பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். இங்க யார் சாகணும்? என்னங்க இப்படி பேசுறீங்க? டைம் ஆயிடுச்சுங்க, இன்னும் அவளை காணோம். என் தலையெடுத்து தலையெடுத்து. என்னங்க என்னங்க கொஞ்ச நாள் ஃபாரின் போயிட்டு வரதுக்குள்ள எத்தனை கூத்து, ஒன்னா ரெண்டா? அவன் பிச்சைக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே பொண்ணு ஆசைப்பட்டான்னு நினைச்சேன். இப்போ அடுத்த ஒரு புருஷனுக்கு ஆசைப்படுறான். இரடி உன் மக அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? சரி ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? முதல்ல அவளுக்கு போன் பண்ணுங்க. போன் பண்ண அவன் என்ன சொல்லுவா? அந்த பொம்மையை வாங்கி கொடுக்குற மாதிரி அந்த ஏமாத்துக்காரன் பாரியை கட்டி வைங்கன்னு சொல்லுவா. கேடக்கட்டும், 3 நாள் பட்டி கிடந்தா புத்தி வரும். என்னங்க இப்படி பேசுறீங்க? அவளோட பிடிவாதம் உங்களுக்கு தெரியாதா? என்னடி பிடிவாத ஒரு தகுதியா பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு தாமரை சொன்ன ஒவ்வொரு சொல்லும் என் மனசு போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கு. ஏங்க அவ கவலைய சொல்லி அவ புருஷனுக்காக பேசிட்டு போறா. சாரு நம்ம பிள்ளைங்க, அவளை அப்படியே விட்டுட முடியுமா? கொஞ்சம் போன் பண்ணுங்க, அவளை உட்கார வச்சு பேசுவோம். நம்ம பொண்ணுங்க அவ, நாம சொன்னா கேப்பா. கிழிச்சா அவ சொல்றதானே நாம கேட்கணும்னு சொல்லுவா. அழாத அழாத, வீடு அது. சே போன பண்ணி தொலைற. எடுக்க மாட்டேங்கிறான். அழு, நல்ல அழு.
என்னங்க? ஒன்றும் இல்லை. இல்ல பாத்துக்கிட்டே இருக்கீங்களே, என்ன?